நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? 12th +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்டு. அது ஃபஸ்ட் கொஸ்டின். அதாவது இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு பண்டிகையாக செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும் அப்படின்றாரு. யாருக்கு? சாதாரண மனுஷங்களை விட அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற அந்த மக்கள் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு அந்த வாழ்க்கை, அடிஷ்னல் வாழ்க்கை கிடைச்சது பெரிய அரிது, கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்டு. அதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபார் விச் த 2 boys were hospitalized. அந்த 2 பசங்க என்ன காரணத்துக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க, மெடிக்கல் ப்ராப்ளம் என்ன, மெடிக்கல் ப்ராப்ளம் அந்த 2 பசங்களுக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். அக்கார்டிங் டு த ஸ்பீச் ஆஃப் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்டு இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். அவர் ஸ்பீச் தான் இது. இந்த லெசனே டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்டோட ஸ்பீச். என்னதுன்னா இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ், வாழ்க்கையை கொண்டாடுறது. இன்றைக்கி உயிரோடு இருக்கிற நிகழ்வை கொண்டாட்டமாக ஒரு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கதையோட சாராம்சம். அதாவது த கிராண்ட் பிரிக்ஸ்னால் கார் பந்தயம், சர்வதேச கார் பந்தயம் மாதிரி ஒரு பந்தயம் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துருந்துருக்கு. அது ஒரு ஃபன்னு தான். ஆனால் அந்த வேதனையில் ஒரு அந்த வலி, அந்த சஃபரிங்கில் அந்த ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் விளையாட்டு மாதிரி ஒரு விளையாட்டு அங்கே நடந்தது. எல்லாருக்கும் ஒரு ஃபன்னை ஏற்படுத்தியிருக்கு. எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க அங்கே இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம். அதை தான் அவர் சொல்கிறாரு இந்த ஸ்பீச்சில். எங்கே இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் த கிராண்ட் பிரிக்ஸ், அந்த விளையாட்டு, அந்த கிராண்ட் பிரிக்ஸ் கார் ரேஸ் மாதிரி ஒரு ரேஸ் நடந்தது. சும்மா கேலி விளையாட்டா ஆஃப் கேப் டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். அந்த கேப் டவுனில் இருக்கிற ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு சும்மா அந்த பசங்க செஞ்ச ஒரு விளையாட்டு. அது ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் செலிப்ரேஷன் மாதிரி, கிராண்ட் பிரிக்ஸில் நடந்த அவ்வளோ பெரிய கார் பந்தயம் மாதிரி நடந்துருந்துருக்கு அந்த பசங்க விளாண்டது. அது ஓப்பன் ஹிஸ் ஐஸ், அவரோட கண்ணையே திறந்துருச்சான். டு த ஃபேக்ட் தட் ஐ வாஸ் மிஸ்ஸிங் சம்திங் இன் ஆல் மை திங்கிங் அபவுட் சஃபரிங். அவர் என்ன சொல்ல வரார் பாருங்கள் டாக்டரு. அதாவது என் வாழ்க்கையில் என்னோடய நினைவுகளில் நான் ஒரு விஷயத்தை மறந்தே அதை மிஸ் பண்ணிகிட்டே இருந்திருந்திருக்கேன். எதை மிஸ் பண்ணியிருக்கேன்? வேதனையை, துன்பத்தை. அதை வாழ்க்கையில் நான் மிஸ் பண்ணி, எப்படின்னா அவர் ஒரு ஆஸ் அ டாக்டராக இந்த வியாதிக்கு இந்த வலி இருக்க தான் செய்யும், இந்த வேதனை இருக்க தான் செய்யுன்ற மாதிரியே பார்த்துருந்துருக்காரு. ஆனால் அன்னைக்கு தான் முதல் முறையாக அவர் அதை வேதனைன்றதை உணர்ந்திருக்காரு. அந்த பிள்ளைங்க பண்ண அந்த விளையாட்டு அவர் கண்ணையே திறந்துரு வச்சுருந்துருக்குது. என்னத்தை எப்படி கண்ணை திறந்துருக்கு? ஐ வாஸ் மிஸ்ஸிங், நான் இத்தனை நாளாக அது மிஸ் பண்ணியிருந்திருக்கேன் என்னோடய நினைவுகளில். என்னத்தை மிஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு? சஃபரிங், திங்கிங் அபவுட் துன்பம், வேதனை, நோயோட வலியை பற்றின, சஃபரிங்கை பற்றின நினைவுகளே யோசிக்காமல் விட்டுருந்துருக்கேனே அப்படின்னு இந்த ஸ்பீச்சில் சொல்கிறார். செகண்ட் பாயிண்ட், த 2 boys ப்ராபப்ளி 7 years old. 2 பசங்க ஏறக்குறைய 7 வயசு தான் இருக்கும். அந்த பசங்க கேலப் த பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி பை அ டிரைவர் அண்ட் அ மெக்கானிக், சில்ட்ரன் அண்டர் ட்ரீட்மெண்ட். அந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி அந்த இடத்துல இருந்திருக்கு. காலையில் சிற்றுண்டி கொடுக்குற அந்த வண்டி, தள்ளுவண்டி, அதை 2 பசங்க தள்ளிட்டு போயிருந்துருக்குறானுங்க. அதாவது ஒருத்தன் டிரைவரு, ஒருத்தன் மெக்கானிக்கு. அந்த 2 பசங்களுமே திருப்பி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற 2 பசங்க. அவனுக்கு 2 பேரும் அந்த செஞ்ச விளையாட்டு தான் அது பெரிய கிராண்ட் பிரிக்ஸ் மாதிரி 2 பேரும் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அதை அந்த அவரோட ஸ்பீச்சில் சொல்கிறாரு. த மெக்கானிக் வாஸ் டோட்டலி பிளைண்ட் அண்ட் த டிரைவர் ஹேஸ் ஒன்லி 1 arm. பார்த்துக்கோங்க, இந்த மெக்கானிக்காக இருந்த பையனும் சுத்தம் 2 பார்வையே இல்லாத பையன். அந்த பையன் மெக்கானிக்காக அந்த வண்டியை ஓட்டினவன். டிரைவராக இருந்த பையனுக்கு ஒரு கையே கிடையாது, ஒரு ஆர்ம். ஹி ஹேட் ஒன்லி 1 arm. ஃபோர்த் பாயிண்ட், த மெக்கானிக் லாஸ்ட் போத் his eyes. இந்த மெக்கானிக்கு 2 பார்வையுமே இழந்தவன். வாக்கிங் ஹாரர், அவன் நடக்கிறதே ஒரு திகிலாக இருக்குது, ரொம்ப கோரமாக நடக்கிறான். ஸ்பாயில்டு ஃபேஸ், முகமே செதஞ்சு அப்படியே ஸ்பாயில் ஆகி அவ்வளோ கெட்டுப்போன மூஞ்சி மாதிரி இருக்குது. அண்டு லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின், தோல் அப்படி நீளமாக தொங்குதான் முகத்தில். எங்கே? ஹேங்கிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஹிஸ் நெக் டு ஹிஸ் பாடி. ஒரு கன்னத்தில் இருந்து அப்படியே கீழே உடம்பு வரைக்கும் தொங்குதான் அந்த முகத்தில் இருந்த தோல். எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கு பாருங்கள் அந்த மூஞ்சி, அந்த 7 வயசு குழந்தையோட முகம். ஆஸ் த wound healed அரவுண்ட் ஹிஸ் நெக், அவன் கன்னத்தை சுற்றி இருக்கிற காயங்கள் ஆற ஆற ஹிஸ் லோவர் ஜா, கீழ் தாடை இருக்குல்ல, பிகேம் grip in a
மாஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. அப்பா, அப்படியே இறுகி போன அந்த டிஷ்யூஸு, எல்லா தசையெல்லாம் இறுகி போய் அந்த அப்படியே பிடிச்சிக்கிச்சான். அந்த கழுத்தே அவனால் அசைக்க முடியல, அந்த கீழ் தாடையை அவனால் சுத்தமாக அசைக்கவே முடியல. அந்த கழுத்தில் அந்த புண்ணு ஆற ஆற அந்த தசைகள்லாம் ரொம்ப அப்படி இறுகி போச்சு. தசையெல்லாம் இறுகி போய் அவனால் அந்த கீழ் தாடையை அசைக்கவே முடியல. அவ்வளோ கோரமாக இருந்திருக்கு அந்த முகம். 6th, த டிரைவர் ஹேட் மேலிக்னன்ட் டியூமர் ஆன் த போன். பாருங்கள் எவ்வளோ கொடூரமான வியாதின்னு அந்த பையனுக்கு. டியூமர்னால் கட்டி, இதில் எலும்பில் அவனுக்கு கட்டி. அது மேலிக்னன்ட் டியூமர்னால் குணப்படுத்தவே முடியாத, அதை பொழைக்க வைக்கவே முடியாத ஒரு கட்டி அவன் முதுகில் இருந்திருக்கு. ஹிஸ் ஷோல்டர் அண்ட் ஆர்ம் வேர் அம்பிட்டேட்டட். அதாவது ஆப்ரேஷனில் நல்ல செதஞ்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி எடுத்துருந்துருக்காங்க அவன் ஷோல்டரையும் ஆர்ம்ஸையும். அவன் அந்த ஒரு கையில் இருக்கிற அந்த ஒரு கையும் அந்த ஷோல்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி எடுத்துருந்துருக்காங்க சர்ஜரியில். அந்த மாதிரி இருந்திருக்கு அவன் ஷோல்டரும் ஆர்ம்ஸும். தெர் வாஸ் லிட்டில் ஹோப் ஆஃப் ஹிஸ் ரெக்கவரி. கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, அவன் நல்லபடியாக ஆயிடுவான், அவன் ரெக்கவர் ஆவான் அப்படின்றதுல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. பட் போத் த பாய்ஸ் வேர் லீஸ்ட் ஸ்கேர்ட் அபவுட் தேர் டிசபிலிட்டி. கேட்டுக்கங்க, அவனுங்க 2 பசங்களும் அவனுங்களோட இயலாமையை பற்றி, அவனுங்களோட இந்த குறைபாடு பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. அந்த மாதிரி அவ்வளோ அசால்ட்டாக அவனுங்க பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துருக்கானுங்க. இதுதான் இந்த மெடிக்கல், அவனுங்க 2 பேருக்கும் என்ன மெடிக்கல் ப்ராப்ளத்துக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அப்படின்றதான் இந்த கேள்வி. இது இந்த 7 பாயிண்ட்ஸையும் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.